1990 மனநல மருத்துவமனை. உன்னை நாம் அவனை அப்படி பார்க்கிறேன். அவன் பைத்தியமன். அவன் மனதளவில் பாதிக்கப்படும். இதை அறியாத ஊர் மக்கள் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து மனநல மருத்துவமனையில் சேர்த்தார்கள். இதை போல நம்மில் ஒரு சிலர் எதையும் முழுமையாக அறியாமல் அவசரப்பட்டு நடக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஒரு சொல்லப்படாத பின்னணி கதை உண்டு. அந்த கதையை கேட்டு நீங்களே முடிவெடுங்கள். தேவையான பணமும் வேணும். ஒரு நிம்மதியான இடத்தாக இருக்காத இத்தனை நாளா காத்திருக்கேன். இதுல நீ தாயிடம் அவன் நிம்மதியெல்லாம் தேடி போறான். அவன் யாரும் இல்லையே, அவன் உயிரோட இருந்து வீரா நீ பிரச்சனை இருக்கும்போது உன்னை யாரு காப்பாற்றா? வீரா சொல்லி புரியவே அந்த நெறி நான் நினைக்கிட்ட. நீ அமைதியா இரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பிரச்சனைன்னு வந்தா யாரும் நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க. நம்மளே தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். எனக்கு நெருக்கமா இருந்தவங்க தான் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. என் வாழ்க்கை இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரியல. உனக்கு தான் யாரும் இல்லையே, நான் இருக்கேன். நீ என்ன அப்போ உனக்கு நெருக்கமானதுதான் உன்னை விட்டு போனதுதான் இந்த தற்கொலை காரணமா? உனக்கு நடந்தது என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். வருடங்களுக்கு முன் 1960 வீரன் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தார். நீ வளர்ந்து பெரிய அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிச்சு மருத்துவராக என்னை எப்ப பாரு மருத்துவராகி சொல்லி
மறுநாள் தொடங்கியது. வீடே அமைதியில் நிலைத்திருந்தது. வீரன் அம்மாவை தேடி செல்கிறான். மா, எங்க வாங்க? பசியாரி செஞ்சிட்டியாமா? ஓ, இங்க இருக்கியா? வாமா, எழுந்து. மா, எழுந்திரிமா. மா, விளையாடாதம்மா. பயமா இருக்கு. பத்து வருடம் கழித்து 1970 வீரன் குழப்பத்துடன் அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறான். அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஹே, தூப்பார் கவியா. இது பெருசா யோசிக்கிறான் போல. அவன் ஒன்றும் பெருசா யோசிக்கல. எப்படி மருத்துவராக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ வீரா, நீ மருத்துவராக ரொம்ப கஷ்டம். என்னடா சொல்ற? ஆமாம், நீ தான் மருத்துவரை பார்த்து பேசிட்டு வந்த. அவரோட படிப்பு சம்மந்தப்பட்ட உதவி எதுவும் தர முடியாது சொல்லிட்டாரு. என்னை படிச்சுட்டு இந்தா நீ கொடுத்த பணம். இந்த காலத்துல படிக்க தேவை மட்டும் இருந்தா பத்தாது. அதுக்கான தேவையான பணமும் வேணும். புரிஞ்சுக்கோ. அவன் ஏற்கனவே அறப்பைக்கு முழு பைக்கு மாத்துக்குள்ளவா போயிருந்தான். காப்பாற்ற மாட்டாங்க. உன் நண்பர்கள்லாம் நீ இப்படி பேசிட்டு போறாங்க. ஏன் கூட வந்து எனக்கு என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு என் காதல் இருக்கா? ஓஹோ, அப்படி வருகிறாயா? அதையும் பார்த்துக்கலாம். எனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அந்த ஊர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. லட்சுமி, நீயா? என்னடி பண்ற? யாரு நீங்க? பார்த்தா தெரியல, என்னோட புது காதல் இருக்கு. இதனால என்னதானே காதலிச்சுக்கிட்ட? இவன் யாரு? புதுசா? உன்னெல்லாம் எவன் தான் காதலிப்பான்? சீ, உன்கிட்ட என்ன இருக்கு? உங்களுக்கு யாருக்கா நான் உன்னை நம்பி பாடுறது?
எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீ மட்டும்தான். நீ 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 ஒன்றும் கவலைப்படாத. இது எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுறேன். டேய் அவன் தான் சொல்றாங்க போடா. இவரை போய் நம்பினீங்க. கடைசியில உன் அம்மா என்ன சொல்லிட்டாரா? புரிஞ்சுக்கோயா, இந்த உலகம் மட்டும் மோசமானது. நீ ஏன் கூட வந்து ஐயா சாமி, உன்னை இங்க யாரும் கூப்பிடல. தயவு செய்து போயிடு. எனக்கு யாருமே இல்லையா? மீண்டும் இப்பொழுது 1990 கதையை கேட்டா எனக்கே கண்ணீர் வருது. பிரச்சனைன்னு வந்தா தற்கொலை மட்டும்தான் முடியுமா? அப்படி பார்த்தா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாத. ஏன் இவனுக்கு காது போய் பேசலாம், அவனுக்கு குடும்ப பிரச்சனை இருக்கலாம், ஏன் இவனுக்கு பிடிச்ச படிப்பு கூட கிடைக்காம போயிருக்கலாம்ல. இவங்கெல்லாம் அதை தாண்டி வரல. அழகு எழுந்து இவன் தான் மனதளவுக்கு காயப்படுறான். இதுக்கப்புறம் அவனால கடந்து வர முடியாது. நேரமாகிவிட்டு நீ ஏன் எடுத்துக்கணும்? என்னை விடு, என்னை விடு. ஜண்டா இருந்து ஏய் தேவரே, நீ என்னை காட்டுறாயா? நீ பேசிட்டே நினைக்காது. திருப்பி வருது. நீ வா மீரா. இப்போ முடிவுக்கு வருவோம். நான் என்ன செய்யணும் சொல். நான் இப்போ உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். நான் கேட்டா எது வேணாலும் செய்வியா? கண்மணிக்காக. அப்படின்னா நான் என் அம்மா கூட பேசணும். அப்போ உன் அம்மாட்ட பேசுனா நீ இதுல மீன் வந்துருக்கியா?
வாழ்க்கையில ஒரு ஒளியை கொண்டு வரும். உன்னை இன்னும் மேன்மையாக்கும். இதுக்கப்புறம் உன் முடிவு இல்லையா? இல்ல இல்ல நான் பண்ண தப்புதான். நான் பண்ண தப்புதான். எனக்காக இல்லைனாலும் என் அம்மாக்காக வாழ்ந்து காட்டுறேன். டேய், விட்டாடா. உங்க அம்மாவும் கூட வரமாட்டாங்க. அவங்க தான் இறந்து போயிட்டாங்க. நீ இந்த உலகத்தை இருந்து ரொம்ப கஷ்டப்பட போறியா? நிறுத்து. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே வராது. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் போகும் இந்த பாதையில எங்க அம்மா என் கூட இல்லைனாலும் அவளின் நினைவும் கனவும் எனக்கு துணையாக இருக்கும். எங்க அம்மா சொன்னதுதான் எனக்கு புத்தகம்.